எனது சிறந்த இசையமைப்பாளர் நடிகர் சூர்யாவா? அட, திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் நடந்த ஒரு கவனக்குறைவால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபன்னா இருந்திருக்கு. இந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலா மாறிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இதுல விரிவா பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவா இது நடந்துச்சு. இதுல நடிகர் சூர்யா, விக்ரம் பிரபு, அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போதுதான் நடிகர் சூர்யாவுக்கு வழங்கப்பட்ட விருதை மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ காட்சிகள் தான் இப்போ ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஃபன்னாவும் இருக்கு, கியூட்டாவும் இருக்குது. அதாவது தமிழக அரசு சார்பில் இப்போ கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா மட்டும் இல்லாம சின்னத்திரை கலைஞர்களுக்குமான விருதுகள் வழங்கும் விழா ரொம்பவே கோலாகலமா நடந்துச்சு. இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுல நிறைய திரைப்பிரபலங்கள், நிறைய கலைஞர்கள் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிச்சாங்க. அப்போ சிறந்த நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள், சிறந்த படங்கள், சிறந்த சின்னத்திரை நடிகர்கள், சின்னத்திரை நடிகைகள், சின்னத்திரையில அதிக காலங்கள் ஓடிய நெடுந்தொடர்கள், அது மட்டும் இல்லாம சிறந்த படைப்புகளான திரைப்படங்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில விருதுகளும் பரிசு தொகைகளுமே வழங்கப்பட்டுச்சு. இப்படி இருக்க போதுதான் சூரியரை போற்று படத்துக்காக சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதுமே வழங்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஜெய்மி படத்துக்காக சூர்யாவுக்கு விருது வழங்க போவதா அறிவிச்சு கூப்பிடுறாங்க. அதையும் போயிட்டு சூர்யா வாங்க போயிருக்காரு. ஆனா அங்க வாங்குறப்போ அதுல சூர்யா கவனிச்சிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சிறந்த இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கான விருதை மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிச்சிடுறாரு. ஆனா அங்க வச்சு அவர் AR ரஹ்மானை பார்த்து செய்கை காட்டுறாரு. பட் அப்போ AR ரஹ்மானுக்கு என்ன அப்படிங்கிறது புரியல, கொஞ்சம் குழம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறமா விருதை வாங்கினதுக்கு அப்புறமா இவர் சூர்யா கீழே இறங்கி வந்த உடனேயே விருதை AR ரஹ்மான் கிட்ட காட்டுறாரு. இது உங்களுக்கான விருது தான், எனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. இந்த வீடியோ காட்சிகள் இப்போ வைரலா மாறி இருக்கு. ஏன்னா அதுல நடந்த ஒரு கியூட் மூமெண்ட் மாதிரி இருக்குது. அதாவது இவர் குறை சொல்லாம ஒரு ஃபன்னா அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவர் காட்டுறாரு, அதுக்கு AR ரஹ்மான் கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி காட்சிகள் தான் அந்த வீடியோவில் இருக்கு. இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா மாறி இருக்கு, பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இந்த சம்பவம் அங்க கவனக்குறைவால ஏற்பட்டதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, விழா மேடையில் இருந்தவங்க அதை கவனிக்காம கொடுத்ததுனாலதான், இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவால கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதுக்கப்புறமா சூர்யாவும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அணுகி முறைப்படியா அந்த விருதை மாத்தி கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டாரு. பட் இருந்தாலுமே இது இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் இதை கூட சரியா கவனிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இன்னொரு சிலர் சகஜம்தான்ப்பா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது எது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இது ஒரு குறை கிடையாது. பட் இதனாலதான் ஒரு கியூட் மூமெண்டே இருக்குது. அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்காக சேர்த்து வச்சு இந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவை தமிழக அரசு கோலாகலமா நடத்தியிருக்காங்க. இந்த விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் எல்லாருக்குமே விருதுகளை வழங்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த விருது வழங்கும் விழா நடந்ததுனால அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பொன் விழாவா அமைஞ்சுது அப்படின்னு தான் இந்த விஷயத்த நம்ம சொல்லணும். இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி, விக்ரம் பிரபு, பார்த்திபன், தனுஷ், ஆர்யா, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு சிறந்த நடிகர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இதே மாதிரி சிறந்த நடிகைகளுக்கான விருதுகளுமே வழங்கப்பட்டுச்சு. இதுல ஜோதிகா, நயன்தாரா, சாய் பல்லவி, கீர்த்தி சுரேஷ், அபர்ணா, இவங்க எல்லாத்துக்குமே அது மட்டும் இல்லாம மஞ்சு வாரியார், இவங்க எல்லாத்துக்குமே சிறந்த நடிகைகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த விருது வழங்கும் விழாவில் இது மட்டுமே இல்லாம மாநகரம், அறம், பரிகேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி ஆகிய திரைப்படங்கள் சிறந்த படங்களா அங்கீகரிக்கப்பட்டு அந்த படங்களுக்கான விருதுகளுமே வழங்கப்பட்டுச்சு. இந்த விழாவில் பல முன்னணி கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, நீண்ட காலமா வழங்கப்படாத விருதுகள் ஒரே நாள்ல வழங்கப்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நினைவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க.
ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.